குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனி பேச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 11/9/2024 ஸ்ரீ குரோதி வருடம் ஆவணி மாதம் 26ஆம் நாள் புதன்கிழமை தக்ஷணாயனம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:31 முதல் 2 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:04க்கு, கரணன் 6 முதல் 7:30 வரை. திதி இன்று இரவு 7:22 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று மாலை 6:07 வரை கேட்டை, பின்பு மூலம். நாமயோகம் இன்று இரவு 9:11 வரை பிரீத்தி, பின்பு ஆயுஷ்மான். கரணம் இன்று காலை 7:16 வரை பத்திரை, பின்பு இரவு 7:22 வரை பவம், பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று மாலை 6:07 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று மாலை 6:07 வரை பரணி, பின்பு கிருத்திகை. நேத்திரம் இன்று மாலை 6:07 வரை ஒரு கண், பின்பு 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி மேஷ ராசி. மாலை 6:07 வரை பரணி நட்சத்திரம், பின்பு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நாளுக்கான பண்டிகை மதுரை ஸ்ரீ சோமசுந்தரர் வளையில் விற்று அருளிய காட்சி. திருவள்ளிக்கேணி ஸ்ரீ பார்த்த சாரதி பெருமாள் கோவிலில் ஸ்ரீ நரசிம்ம மூலவருக்கு திருமஞ்சன சேவை. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ கால பைரவரை வழிபாடு செய்து வர ஆயுள் வருத்தி உண்டாக்கும். விரதாதி விசேஷங்கள் வளர்ப்பிறை அஷ்டமி. இன்றைய நாளுக்கான பண்டிகை. இந்த நாள் எதெல்லாம் செய்தால் நமக்கு சிறப்பு? பழைய ஆபரணங்களை மாற்றுவதற்கு சிறந்த நாள். வழக்குகளை பேசி தீர்ப்பதற்கு உகந்த நாள். குளம் கிணறு வெட்டுவதற்கு நல்ல நாள். இயந்திரம் சார்ந்த வேலைகள், சில உத்தியோகத்தில் ஈடுபடுவதற்கு உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளது. இரவு 8:21 முதல் 10:05 வரை மேஷ லக்னம். 10:06 முதல் 12:08 வரை ரிஷப லக்னம். காலை 12:09 முதல் 2:19 வரை மிதுன லக்னம். 2:20 முதல் காலை 4:28 வரை கடக லக்னம். 4:29 முதல் 6:33 வரை சிம்ம லக்னம். காலை 6:34 முதல் 8:34 வரை கன்னி லக்னம். 8:35 முதல் 10:39 வரை துலாம் லக்னம். 10:40 முதல் மதியம் 12:51 வரை விருச்சக லக்னம். 12:52 முதல் 2:58 வரை தனுசு லக்னம். 2:59 முதல் மாலை 4:51 வரை மகர லக்னம். 4:52 முதல் மாலை 6:35 வரை கும்ப லக்னம். 6:36 முதல் 8:16 வரை மீன லக்னம். புதன்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ புதன் பகவான். ஸ்ரீ புதன் பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை
அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வீட்டில் தீபங்கள் ஏற்றி ஆத்மார்த்தமாக 4 முதல் 5 மணிக்குள்ளாக 27 முறை பாராயணம் செய்பவர்களுக்கு வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழும். வித்தைக்கும் தொழிலுக்கும் அதிபதியானவர் ஸ்ரீ புதன் பகவானே. ஆகவே புதன் பகவானுடைய அனுகிரகம் வேண்டி இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து பாருங்கள். நிச்சயம் உங்களுடைய வேலைகள் சிறப்பாகவே நடக்கும். எண்ணியது துவங்கும். ஓம் கஜத் வஜாய வித்மகே சுக ஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் கஜத் வஜாய வித்மகே சுக ஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று வாழ்ந்திட, பல்லாண்டு காலம் வாழ இறை பிரார்த்தனை அவசியம். புதன் பகவானுக்குண்டான அதிபதி ஸ்ரீமன் நாராயணர் மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்கிற இந்த மந்திரத்தை 108 முறை அதிகாலை பொழுது உச்சரிப்பதால் க்ஷேமங்களும் லாபங்களும் அதிகரிக்கும். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ புதன் பகவானுக்கான ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவானுக்கான ஓரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் க்ஷேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும். தலைமுறையை காக்கும். குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381626636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், க்ஷேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அள்ள குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப் பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் ஆவணி மாதம் 26ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது ராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு பகவான், 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் இருக்கின்றனர். அரசு சம்பந்தமான விஷயங்களில் இருப்பவர்களுக்கு சில அலைச்சல்களை சந்திக்க வேண்டித்தான் இருக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. அதிலும் பரணி நட்சத்திரம், கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். எதிலும் பொறுமையான குணம் இருந்தால் தான் இந்த நாளை ஓரளவாவது சமாளிக்க முடியும். பிறரிடம் யாரிடத்திலும் சென்று நீங்கள் வேலைகளுக்காக முயற்சிக்க வேண்டாம். உங்களை பற்றிய சில விமர்சனங்கள் வரலாம். தெரியாத விஷயங்களை பற்றி அறிந்து கொள்ள நாட்டம் வேண்டாம். உங்களுக்கு விருப்பமான விஷயங்கள் கற்றுக்கொள்வதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். மாணவ மாணவிகள் படிப்பின் மீதான விஷயங்களில் அதிக ஆர்வத்தை ஏற்படுத்திக் கொள்ளுதல் அவசியம். நன்றாக தண்ணீர் குடியுங்கள். சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் குறைவதற்கான வழிமுறைகள் கிடைக்கும். பிறருக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கொடுப்பது, மோர் கொடுப்பது மிக நல்லது. அரசாங்க உத்தியோகத்திற்காக முயற்சி செய்பவர்களுக்கு காலதாமதமான சூழ்நிலையே. வீட்டில் சுப விசேஷங்களுக்கு சுப விரயங்கள் ஆகலாம். தேவையற்ற விஷயங்களுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகும். ஆக இதுவும் 50 அதுவும் 50 என்பது போலத்தான். எதையும் நேர்மையாக செய்ய நினைத்தால் உங்களால் முடியாது.
அறத்தின் வழியே செல்ல முயற்சி செய்வீர்கள். பணம் சம்பாதிப்பதில் சில இழுபறிகள் இருக்கும். இடர்பாடுகளை சந்திக்க வேண்டி இருக்கும். பொறுமை காப்பது நல்லது. மேஷராசி அன்பர்களே, பிள்ளைகளுடைய இடத்தில் கோப உணர்வுகளை வெளிப்படுத்தாதீர்கள். நம்பிக்கையாக இருங்கள், எதுவும் கடந்து போகும் என்று. உடல் நலம் மனநலம் சீராக இருக்காது. மனதில் ஒரு விதமான சங்கடங்களோடு இருப்பீர்கள். வாழ்க்கையை பார்த்தாலே வெறுப்புணர்வாகவே இருக்கும். அப்படி செய்யக்கூடாது. வாழ்க்கையை புரிந்து கொண்டு நடப்பது நல்லது. சூரிய உதயம் எப்படி இருக்கிறது ஒவ்வொரு நாட்டிற்கும் ஏற்றபடியாக மாறுபடுகிறது. ஒரு இடத்தில் வெளிச்சம் இருந்தால் மறு இடத்தில் இருட்டு, மற்றொரு இடத்தில் இருட்டு என்றால் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் வெளிச்சம். இப்படி இரவும் பகலும் மாறி மாறித்தான் இருக்கும். இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையினுடைய தத்துவத்தை தாத்பரியங்களை புரிந்து கொண்டால் ஏதிலும் எந்த விஷயங்களிலும் மன வருத்தமோ மன சங்கடமோ உண்டாகாது. உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுக்கோப்பாக இருங்கள். பூர்வீக சொத்துக்களில் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். நலம் நிறைந்த நாள் என்றுதான் சொல்ல வேண்டும். பொதுவாக மேஷராசி அன்பர்களே, மனதை தளர விடாதீர்கள். வியாபாரத்தினுடைய போக்கை கண்காணித்துக் கொண்டே வாருங்கள். முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள் எனும் பொழுது வங்கி கணக்கிலோ அல்லது மற்ற விஷயங்களிலோ ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்யுங்கள். தனித்து எந்த முடிவையும் இன்றைய தினம் எடுக்க வேண்டாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரைகள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு நல்லது. அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு சில நேரம் மனதில் சங்கடங்கள் இருந்து கொண்டே இருக்கும். புரிதல் என்பது இருக்காது. பிறரை குணநலன்களை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பிறந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. புதன்கிழமை தினமாக இருப்பதால் பெருமாள் கோவிலுக்கு சென்று ஸ்ரீ மகாலட்சுமி தாயையும், அதே போல ஸ்ரீமன் நாராயணருக்கு உண்டான, மகாவிஷ்ணுக்கு உண்டான பூஜைகளையும் வழிபாடு முறைகளையும் முறையாக செய்வதே நல்லது. புரிதல் அதிகரிக்கும். எதை வேலையை எப்படி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். நம்பிக்கையை அதிகப்படுத்துங்கள். நன்மைகள் சில நேரம் உண்டாகும். கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். நன்மைகள் வந்து சேரும். பூர்வீக சொத்துக்களில் நல்ல பலன்கள் கிடைக்கும். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் செலவுகள் உண்டாகும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயை போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் ஆவணி மாதம் 26ஆம் நாளில் உங்களுடைய ராசிக்கான அமைப்பு படி பார்க்கும் பொழுது ராசியில் குரு பகவானும், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பேச்சு ஸ்தானத்தில் 2ஆம் வீட்டில் மிதுனத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறார். சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் வீடு சிம்மத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானுடைய சஞ்சாரம். புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டு அதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி, பஞ்சமாதிபதி புதன் பகவான் உங்களுக்கு 4ஆம் வீட்டில் இருப்பது மிக நல்லது. சூரிய பகவான் புதன் பகவானுடைய சேர்க்கை விசேஷமானது. அது மட்டுமல்ல, 7ஆம் இடம் களத்திரஸ்தானத்தில் சந்திர பகவான் 3ஆம் வீட்டு அதிபதியான அவரே உங்களுக்கு விருச்சகத்தில் சஞ்சரிக்கிறார். ராசினுடைய 10ஆம் வீடு தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில், ராகு பகவான் லாபத்தில் இருக்கிறார். ஆகவே ரிஷபராசி அன்பர்கள் இந்த ஒரு கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது கற்பனை சம்பந்தமான விஷயங்களில் அதிகமான குழப்பங்கள் இருக்கும். அதிலும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமும் இருக்கிறது. ஆக செய்யக்கூடிய வேலைகளில் சில புரிதல் என்பது காணப்படாது. மனதில் ஒற்றுமை உணர்வு அதிகரிக்க வேண்டும்.
மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் ஆர்வமின்மை என்பது குறையலாம். எந்த விதமான பிரச்சனைகளில் தலையீடு வைக்காமல் உங்களுடைய செயல்களில் மட்டுமே முக்கியத்துவம் கொடுங்கள். அதிகமாக பேசுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். பேச்சுக்களே உங்களுக்கு சில நேரம் எதிராக கூட அமைக்கலாம். பூர்வீக சொத்துக்களினால் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் ரிஷபராசி அன்பர்களுக்கு. எண்ணத்தில் தெளிவு ஏற்படும். எதை செய்ய நினைக்கிறீர்களோ அதனை மிக சாதுரியமாக செய்வீர்கள். மிக கடினமானதை கூட சாதாரணமாக முடிக்கக்கூடிய பாக்கியம் கிட்டும். சுப காரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். எண்ணத்தினுடைய ஆசைகளை திருப்திகரமாக செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். பொன் பொருள் ஆபரண சேர்க்கை என்பது இயல்பாகவே அமையும். எதிர்பார்த்த கடன் உதவி சிலருக்கு கிடைக்கலாம். வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். நீங்கள் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள் சீக்கிரமாகவே கைக்கு வந்து சேரும். நல்ல தன்மை உள்ளவர்களாக இருப்பீர்கள். நல்ல குணவான்கள். கருணை உள்ளம் உங்களுக்கு அதிகம். பொதுவாக ரிஷபராசி அன்பர்கள் வெளிப்படையாக பேசினாலும் மனதில் ஒன்றும் இருக்காது. கருணை உள்ளம். பிறருக்கு உதவுவதில் வள்ளல் கர்ணன் நீங்கள். அப்படித்தான் சொல்ல வேண்டும். ஆகவே ரிஷபராசி அன்பர்களே, பேச்சுக்களை மட்டும் குறைத்துக் கொண்டால் உங்களால் பிழைத்துக் கொள்ள முடியும். அதே பேச்சுக்களை அதிகமாக்கினீர்களே ஆனால் அதனால் கஷ்டமும் வரலாம். கவனமாக இருங்கள். உடல் நலம் சார்ந்ததில் அக்கறையோடு எப்பொழுதும் இருப்பது நல்லது. நல்ல உணவினை எடுத்துக் கொள்ளுங்கள். அவை உங்களுக்கு சக்தியை தரும். வியாபாரத்தினுடைய போக்கை உணர்ந்து செய்தல் வேண்டும். தொழில் முயற்சிகளில் இயலாதவர்கள் யாராவது ஒருவருக்கு தானம் செய்துவிட்டு உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். முடியாதவர்களுக்கு சில பொருட்களை வாங்கி கொடுப்பது, அன்னதானம் செய்வது, நீர்மோர் கொடுப்பது மிக விசேஷமானது. வளர்பிறை அஷ்டமி தினமாக இருப்பதால் ஸ்ரீ கால பைரவருடைய வழிபாடு புதன்கிழமை தினத்தில் செய்வது இன்னும் விசேஷமே. ஆக இறைவனை நம்புங்கள், இறைவனை வணங்குங்கள். உங்களுக்கு நல்ல வழி கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு மிக நல்லது. கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு விஷயங்களிலும் நாட்டம் என்பது இருக்காது. குழப்பமாக இருப்பீர்கள். வேலையை கவனிப்பதே பெரும் சிரமமாக கூட உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை இன்றைய நாள் தரிசிப்பது, ஆசி பெறுவது நல்லது. ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்மன் வழிபாடு நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சில வேலைகளில் நாட்டம் இருக்கும். புரிதல் ஏற்படும். நினைத்த வேலைகளை துரிதமாக முடிப்பீர்கள். நல் பாராட்டுகள் கிடைக்கும். வாழ்த்துக்களோடு சில வேலைகளை தொடங்குவீர்கள். மகிழ்ச்சி நிறைந்த நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பார்க்கும்போது அதிலும் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவது, அவரை தினந்தோறும் வணங்குவது உங்களுடைய நட்சத்திர அதிபதி செவ்வாய் பகவானுடைய அனுகிரகமும் சேர்ந்தே கிடைக்கும். சற்று குழப்பங்கள் நீங்கும். புரிதல் ஏற்படும். உங்களுடைய வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். புதிய பொருட்களை வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்கும். அதிகார பலத்தோடு செயல்படுவீர்கள். பெருமை நிறைந்த நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தை உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும். தலைமுறையை காக்கும். குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9338162636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி, உங்களுடைய நலன் கருதி, குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், சேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையுடைய அருளை பெற வேண்டுகிறோம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ
முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் ஆவணி மாதம் 26ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது மிதுன ராசி அன்பர்களை ராசியிலேயே செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறார். சொந்தமாக இடம் வீடு மனை வாங்க வேண்டும் என்கிற ஆசை எழலாம். இயல்பாகவே தைரிய குணம் அதிகரிக்கும். வீரியத்தோடு இருப்பீர்கள். எதையும் முன்னெடுத்து செல்வோம் என்கிற நம்பிக்கை உண்டு. ராசிக்கு 3ஆம் வீடு சூரிய பகவான் புதன் பகவானுடைய சஞ்சாரம். சுகஸ்தானத்தில் கேத்து பகவான் சுக்கிர பகவான். ராசிக்கு 6ஆம் வீடு ருணரோக சத்திரஸ்தானத்தில் விருச்சக ராசியில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். வேலைகளில் இருப்பவர்களுக்கு, சினிமா துறைகளில், வெள்ளித்திரைகளில் பணிபுரிபவர்களுக்கு எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு மனதில் நாட்டம் இருக்கும். எதையும் மிகச் சரியாக செய்ய வேண்டும் என்கிற புரிதல் இருக்கும். எண்ணத்தில் தெளிவு இருக்கும். லாபகரமான சில வேலைகளை செய்து முடிப்பீர்கள். நம்பிக்கையாக சில முடிவுகள் எடுக்கக்கூடும். பிள்ளைகளுடைய குணநலன்களை புரிந்து செயல்படுவீர்கள். ஆற்றல் அதிகரிக்கும். பிரச்சனைகளில் தெளிவான முடிவுகள் கிடைக்கும். வேலைகளில் மறைமுகமான எதிர்ப்புகளை முறியடிப்பீர்கள். மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். மிதுன ராசி என்பர்களை புத்தி கூர்மை உண்டு. எதையும் மிகச் சரியாக செய்து பாராட்டுதல்களை பெற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருப்பீர்கள். தாய் மாமனுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகளை கொண்டு வெற்றி பெறுவீர்கள். மறதி மறையும் நாள். மாணவர்களுக்கு படிப்பின் மீதான எண்ணங்கள் துளிரும். எதையும் சரியாக செய்து அங்கீகாரம் பெற வேண்டும் என்கிற உழைப்பை வெளிப்படுத்துவீர்கள். நல்லிணக்கம், நல்ல குணம் உண்டு. வியாபாரத்தை பொறுத்த வரையில் சிறு குறு வியாபாரம் செய்பவர்களுக்கு வளர்ச்சி நிறைந்த நாள். பெரிய முதலீடுகள் செய்து பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்கிற எண்ணத்திலும் சில திட்டத்திலும் இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிகமான நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் வேலைகள் செய்தால் நலமாகவே முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சிவபெருமானையும் சேர்த்தே வணங்குங்கள். நன்மைகள் அதிகரிக்கும். இடம் வீடு மனை நிலம் சார்ந்த விஷயங்களில் ஆர்வங்கள் பிறக்கும். ஈடுபாடு அதிகரிக்கும். நல்ல ஒரு உணர்வுள்ளவர்களாக இருப்பீர்கள். எதிர்மறை எண்ணங்கள், தாக்கங்கள் நீங்கும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல நல்ல முடிவுகள் கிடைக்கும். எதிர்பார்த்த வேலையில் நல்ல உயர்வு ஏற்படும். நன்மைகள் மிகுதியாகும். மகிழ்ச்சி நிறைந்த நாள். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகரமான நாளாகவே அமையும். மறதி இருக்கும் மாணவர்களுக்கு படிப்பின் மீதான ஆர்வங்கள் உண்டாக்கும். மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு ஏற்றங்கள் பிறக்கும். இந்த நாள் உடல் அசதிகள் நீங்கி மன நிம்மதியோடு காணப்படுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் ஆவணி மாதம் 26ஆம் நாளுக்கான பலன்களை பற்றி பார்க்கும்போது, ராசிக்கு 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்தில் சிம்மத்தில் சூரிய பகவான் புதன் பகவானோடு சஞ்சாரம். 2 கிரகங்களினுடைய சேர்க்கையும் சிறப்பு. 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானம் கன்னியில் கேத்து பகவான் சுக்கிர பகவானும். ராசியினுடைய 5ஆம் வீடு சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசி அதிபதியே. அஷ்டமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையும். பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் வீடு தந்தைக்குண்டான ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறார். லாபத்தில் குரு பகவான் சஞ்சாரம். அயன சயன போகஸ்தானம் விரயத்தில் மிதுனத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார்.
இந்த கிரகங்களினுடைய அமைப்பை வைத்து இன்றைய தினம் எப்படி இருக்க போகிறது என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மனநிலையில் சில மாற்றங்கள் இருந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும் சில கோப உணர்வுகளோடு இருப்பீர்கள். எப்படி செய்வது என்கிற புரிதல் என்பது இருக்காது. சாதாரணமான விஷயங்களை கூட மிக பெரியதாக கருதுவீர்கள். சில வஞ்சனையான சிந்தனைகளை குறைத்துக் கொள்வது நல்லது. கோப தாபங்களை விடுக்க வேண்டும். உணர்ச்சி வசப்படுதலை குறைத்தால் தான் உங்களுக்கு நற்சிந்தனை ஏற்படும். சிந்தனைகள் நன்றாக இருக்கும் போதுதான் வேலையினுடைய நிலையை புரிந்து கொள்ளவே முடியும். கடினமாக சில வேலைகளை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். செய்யக்கூடிய வேலையில் சாதாரணமாக செய்ய முயற்சி செய்யுங்கள். கடினமான விஷயங்களை விட அவற்றை புரிந்து கொண்டு இயல்பாக நடக்கும் பொழுது உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய சிரமங்கள் குறையும். சாதாரணமானதையும் மிக பெரிதாக எண்ணி பயப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். நினைவு சுழிவுகளை புரிந்து கொள்வீர்கள். எளிதில் முடிக்க வேண்டிய சில வேலைகள் எதிர்பார்ப்புக்கு மாறாக தாமதமாகத்தான் நடக்கும். சில வேலைகள் இழுபறியாக கூட இருக்கலாம். வெளிநாடு பொருட்களை வாங்க வேண்டும் என்கிற ஆசை, ஆவல், இப்படிப்பட்ட சில விருப்பங்கள் உண்டாகும். அயல்நாட்டு பொருட்களின் மீதான எண்ணங்கள் மேம்படும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்க வேண்டும் என்கிற ஆசை அதிகரிக்கும். மனதில் புதுவிதமான லட்சியங்கள் பிறக்கும். நண்பர்களுடைய வட்டாரம் விரிவடையும். ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யக்கூடிய நேரம் கிடைக்கும். இந்த நாளில் உங்களுடைய வேலைகள் மிக சிறப்பாகவே அமையும். மாற்றமில்லை. எதிர்பார்த்தபடி துரிதமாகவே முடிப்பீர்கள். நண்பர்களுடைய பேச்சுக்கள் மன ஆதரவையும் நல் இணக்கத்தையும் நல் ஒற்றுமையையும் கொடுக்கும். ராசிக்கான அமைப்புப்படி உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாகவே பார்த்துக் கொள்வது நல்லது. கிரக அமைப்பு எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றபடிதான் உங்களுடைய உடல் நலமும் மன நலமுமே அமையும். கடகராசி அன்பர்களே, புதன்கிழமை தினம் என்பதாலும் வளர்பிறை அஷ்டமி திதியாக இருப்பதால் கால பைரவரை வழிபாடு செய்வது நல்லது. கால பைரவருக்குண்டான இந்த ஸ்லோகங்களை உச்சரித்து பாருங்கள். நிச்சயம் மனதில் நல்ல எண்ணங்களும் ஆற்றலும் அதிகரிக்கும். ஆபத்தாரனாகிய அச்சாமில பந்தனாகிய துஷ்ட நிகிரகாய சிஷ்ட பரிபால ஸ்வரூபாய மம தாரித்ரிய துக்க தகனாய மம பாப கோப சல்லிய தோஷ நிவர்த்திகராய தன ஆகர்ஷனாய ஸ்வர்ணாகர்ஷனாய சகல காரிய அனுகூல சித்திகராய சகல சத்ரு தோஷ நிவர்த்திகராய ஓம் ஸ்ரீ வடுக பைரவாய நமக. ஓம் ஸ்ரீ கால பைரவாய போற்றி. ஓம் கல்பாந்த பைரவாய போற்றி. ஓம் குரோத பைரவாய போற்றி. ஓம் சம்ஹார பைரவா போற்றி. ஓம் சண்ட பைரவா போற்றி. ஓம் உக்ர பைரவா போற்றி போற்றி என சதுஷ்டி 64 கால பைரவர்களை நினைத்து வழிபடுங்கள். அவர்களுடைய பத்தினிகளுக்குண்டான பூஜைகளையும் வழிபாடு முறைகளையும் செய்வதே சிறப்பு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த விஷயங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். கடகராசி அன்பர்களே, நட்சத்திர பலன்கள் என்று பார்க்கும் பொழுது புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. கவனமாக இருக்க வேண்டும். சில வேலைகளில் தாமதங்கள் உண்டாகலாம். அசௌகரியங்கள் இருக்கும். மனதை நீங்கள் ஒழுங்குபடுத்திக் கொள்வது நல்லது. எது நடந்தாலும் நன்மைக்கே என்கிற போக்கோடு இருங்கள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 4 பாதத்தினருக்கும் சில வேலைகள் உங்களுக்கு இழுபறியாக இருக்கும். கடினமான வேலைகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாரத்தை கொடுக்கும். மனநிலையில் குழப்பத்தோடு இருப்பீர்கள். சில முடிவுகள் எடுக்க முடியாமல் கூட போகும். எதை செய்தாலும் மிக சரியான தருணத்தில் செய்தால் மட்டுமே கிரகங்களினுடைய அனுகூலம் கிடைக்கும். ஆயிலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லட்சியங்கள் பிறக்கும். நட்பு நிறைந்த நாளாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்கும். சில விஷயங்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கலாம். இந்த நாள் அதிர்ஷ்டம், ஆனந்தம், யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ
சிம்மராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் ஆவணி மாதம் 26ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது ராசியிலேயே ராசி அதிபதியான சூரிய பகவான், 2ஆம் வீட்டு அதிபதியான புதன் பகவானும், 3ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு 2ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். கேது பகவானும் இருக்கிறார். விநாயக பெருமான், அதிலும் ஸ்ரீ லட்சுமி கணபதி வழிபாடு நல்லது. பணத்தினால் வரக்கூடிய சில சங்கடங்கள் மறைய விநாயக பெருமானை வழிபடுங்கள். செப்டம்பர் 20ஆம் தேதி சுக்கிர பகவான் 2ஆம் வீட்டிலிருந்து 3ஆம் வீட்டிற்கு இடம்பெயர்வார். கேது பகவானோடு சுக்கிர பகவான் இருப்பதால் சில வருமான குறைபாடுகளை சந்திக்க வேண்டியதாகத்தான் இருக்கும். இன்னும் வரும் வாரங்கள் 10 தினங்களுக்கு பிறகு சுக்கிர பகவான் நல்ல நிலைக்கு மாறலாம். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது மனநிலையில் உங்களுக்கு நல்ல நிலைகள் இருக்கும். மேற்கல்வி படிக்கக்கூடியவர்களுக்கு, மாணவ செல்வங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாக நடக்கும். தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு சாதகமாகவே நடக்கும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களுடைய வருகை அதிகரிக்கும். சிறு குறு வியாபாரம் செய்பவர்களுக்கு மேன்மை மிகுந்த நாள். அலுவலக பணி தொடர்பாக தலைமை அதிகாரிகளிடத்தில் உங்களுக்கு நற்பெயர் கிடைக்கும். பாராட்டுகள் மிகுதியாகும். சாதாரணமான வேலைகளில் கூட உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்புகள், வெற்றி கனி கிடைக்கும். சிம்மராசி அன்பர்களே, வாகனத்தின் மூலமாக எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு எண்ணிய காரியங்கள் நடக்கும். புதிதாக பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. குழந்தைகளுடைய வளர்ச்சி மிகப்பெரிய சந்தோஷத்தையும் பெருமை நிறைந்த நாளாகவே அமையும். ஏற்றமிகு வாழ்வை பெறப்போகிறீர்கள். உங்களுக்கு எதிராக இருப்பவர்கள் விலகி போகலாம். பழைய சம்பந்தமான பழைய கஷ்டங்கள் சிலவற்றை மறந்து போகக்கூடிய நிலை ஏற்படலாம். மலரும் நினைவுகளாக கடந்த கால விஷயங்களை பற்றிய எண்ணங்கள், நல்ல சூழ்நிலைகள், மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். உத்தியோக வேலைகளில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். அமைதி நிறைந்த நாள் சிம்மராசி அன்பர்களுக்கு. எண்ணத்திலும் சரி, உங்களுடைய செயல்களிலும் நல்லதொரு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். தொழிலில் விருத்தி ஏற்படுவதற்கான சூழல்கள் அமையும். புதிய பொருளாதார நிலையில் உயர்வு பெறுவீர்கள். கொள்கை பிடிப்பாளர்களாக இருப்பீர்கள். உழைப்பு அதிகரிக்கும். உழைப்புக்கு தகுந்தாற்போல் உங்களுக்கு நல்லதொரு உயர்வான நிலையும் பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சுதந்திரமாக இருப்பீர்கள். போட்டி பொறாமைகள் அகலும். எடுத்த காரியத்தை துரிதமாக முடித்து வெற்றியும் பெறுவீர்கள். ஆக்கம் ஊக்கம் நிறைந்த நாள். தெய்வ வழிபாட்டின் மூலம் மேன்மைக்கு வருவதற்கான சூழல்கள் அமையும். வளர்பிறை அஷ்டமி திதி ஆக இந்த புத அஷ்டமி உங்களுக்கு பல்வேறு நிலைகளில் உயர்வை ஏற்படுத்தும் வகையில் தான் அமைகிறது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான். இந்த கிரகங்களினுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு நல்லது. பாகிஸ்தானம் வருமான பாவகத்தில் அதிபதியான கேத்து பகவானும் அவரோட சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 10ஆம் வீட்டு அதிபதி. 10க்கும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திற்குமானவர். ஆகவே மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வளர்ச்சி கிடைக்கும் நாள். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். மன நிறைவாக இருப்பீர்கள். சந்தோஷம் மிகுதியாகும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ஆசைகள் கைகூடும். விரும்பிய இடங்களுக்கு சென்று வருவீர்கள். வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு நல்ல லாபத்தையும் சுபிக்ஷத்தையும் பேர் ஆனந்தத்தையும் கொடுக்கும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு இன்றைய தினத்தில் செய்து பாருங்கள். நிச்சயம் உங்களுடைய தொழிலில் வளர்ச்சியும் அபிவிருத்தி உண்டாகும். தெய்வீக காரியங்களில் நாட்டம் பிறக்கும். பொறுப்புகளை கொடுத்தால் அதனை மிகச் சரியாக முடிப்பீர்கள். சுறுசுறுப்பு உண்டாகும். ஆக்கமூக்கம் நிறைந்த நாள். குடும்பத்தில் ஒற்றுமையும் மன மகிழ்ச்சியும் நற்செய்திகளும் கிடைக்கும். க்ஷேமத்தோடு லாபமாக இருப்பீர்கள். இந்த நாள் ஆனந்த மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம்.
ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தை உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும், தலைமுறையை காக்கும், குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381626636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி, உங்களுடைய நலன் கருதி, குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், சேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையுடைய அருளை பெற வேண்டுகிறோம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி, ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் ஆவணி மாதம் 26ஆம் நாள், உங்களுடைய ராசி அதிபதி கொண்டான நாள். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள், நிச்சயம் நல்லது நடக்கும். இன்றைய நாள் பார்க்கும் பொழுது வளர்பிறை அஷ்டமி திதி, ஸ்ரீ கால பைரவருக்குண்டான நாள். இன்றைய பஞ்சாங்க பகுதியில் ஸ்ரீ கால பைரவருக்காக நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றை குறைந்தது 27 முறையோ 108 முறையோ உச்சரிக்கலாம், அல்லது 54 முறை உச்சரித்தாலும் பலன்கள் கிட்டும். உரு ஏற திரு ஏறும். எந்த எண்ணிக்கையில் அதிக அளவு நீங்கள் இறைவனுடைய திரு நாமத்தை உச்சரிக்கிறீர்களோ, சொல்லி வருகிறீர்களோ, அதற்கேற்ற பலாபலனை நீங்கள் பெறுவது உறுதி. இறை நம்பிக்கை, இறை ஞானத்தோடு இருங்கள். நிச்சயம் உங்களுடைய வளர்ச்சி மேன்மை மிகுந்ததாகவே அமையும். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். ராசியிலேயே கேத்து பகவான், சுக்கிர பகவானும், முயற்சி ஸ்தானம் இளைய சகோதர பாவகம், 3ஆம் இடம் கம்யூனிகேஷன் சார்ந்த இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். ருணரோக சத்துருஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் கும்பத்தில், களத்திரஸ்தானமான 7ஆம் வீட்டில் மீனத்தில் ராகு பகவான் இருக்கிறார். பாக்யஸ்தானத்தில் குரு பகவான், தசமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், அயன சயன போகஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ஆகவே கன்னிராசி அன்பர்களே, உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். வேலைகளில் திருப்திகரமான சூழல்கள் அமையும். எதை செய்தாலும் மிக சரியாக செய்து முடிப்பீர்கள். மனதில் நிம்மதியோடு எதிர்கால வாழ்வுக்கான சில முதலீடுகள் மேற்கொள்ளக்கூடும். வீட்டினுடைய தேவைகளை பார்த்து கவனிப்பீர்கள். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. உங்கள் துணைவரை திருப்திப்படுத்தும் விதமாக இந்த நாள் உங்களுடைய செயல்கள் அமையும். பிள்ளைகளுடைய தேவைக்காக சில பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். மனதில் நல்ல கருத்துக்களும் நல்ல எண்ணங்களும், உற்றார் உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியை தரும். பல துறைகளில் பல கட்டங்களில் நீங்கள் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஆதரவு பல்வேறு நிலைகளில் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். உழைப்பை அதிகப்படுத்துவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, அடுத்த கட்ட வேலைக்கான சில பயணங்கள் மேற்கொள்ளக்கூடும். விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகள் முடிக்கக்கூடும். கடன் சார்ந்த சில பிரச்சனைகள் ஓரளவிற்கு குறையும். படிப்பில் இருக்கக்கூடிய வேகம் அதிகரிக்கும். தொழில் தொடர்பாக முயற்சி செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். நன்மைகள் மிகுதியாகும் நாள். மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல கவனமும் சாதுரியமும் உண்டாகும். மன எண்ண போக்கு சரியாகும். மன அமைதி சாந்தம் நிறைந்த நாள். உடல் ஆரோக்கியமும் சரி, மன ஆரோக்கியமும் சீராகவே அமையும். தொட்ட காரியங்கள் துலங்கும். மேன்மை மிகுதியாகவே காணப்படுவீர்கள். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உங்களை நாடி வரப்போகிறது. உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளுக்கும் உங்களுக்குமான புரிதல்கள் சீராக இருக்கும். நற்பெயரை பெற்றுத்தரும். அடுத்த கட்ட நிலையில் வருமான உயர்வு, பதவி உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மைதனை கொடுக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது
நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. திருப்திகரமான நாளாக இருக்கும். மனதில் நிம்மதியும் சேமங்களும் லாபங்களும் அதிகரிக்கும். எடுத்த காரியத்தை பொறுப்போடு நடத்தி காட்டுவீர்கள். பண வரவு அதிகரிக்கும் நாள். ஏற்றமிகு வாழ்வினை பெறப்போகிறீர்கள். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களை அம்பிகை வழிபாடு, ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி தேவியை வணங்கலாம். இச்சா சக்தி, ஞானா சக்தி, கிரியா சக்தி என்று 3 சக்திகளை வணங்கி வருவதால் நல்ல ஆதரவுகள் கூட. எதிர்பார்த்த பண வரவு கைக்கு கிடைக்கும். மன நிம்மதியாக இருப்பீர்கள். கடன் சார்ந்த தொல்லைகள் அகலும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் குறைக்கும். பணம், வருமானம் சார்ந்த குழப்பங்கள் அகலும். எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் சீக்கிரமாக கிடைக்கும். நல்ல ஞானம் பெற்றவர்களாக இருப்பீர்கள். நம்பிக்கை நிறைந்த நாள். இந்த நாள் நல்ல பலன்களும் சுபமும் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இன்னும் மென்மேலும் பல நிலைகளில் வளர்ச்சியை நோக்கி பயணிக்க போகிறீர்கள். மனதில் சாந்தம், அமைதி உண்டாகும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஓரளவு குறையும். திருப்தியான நாளாகவே அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் ஆவணி மாதம் 26ஆம் நாள். கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். 5ஆம் வீடு சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் கும்பராசியில். மீனத்தில் 6ஆம் வீட்டில் ருணரோக சத்துருஸ்தானத்தில் ராகு பகவான். அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் ரிஷபராசியில். பாக்யஸ்தானம் மிதுனத்தில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். தசமஸ்தானம் சிம்மத்தில் சூரிய பகவான் புதன் பகவான். லாபத்தில் கன்னியில் கேது பகவான் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய பேச்சு திறமையின் மூலம் சில வேலைகள் நடக்கும். தொட்ட காரியங்கள் துலங்கும். வாத திறமையினால் நினைத்த வேலைகளை உடனடியாக முடிக்கக்கூடும். நம்பிக்கை நிறைந்த நாளாகும். பண வரவுக்கான வாய்ப்புகள் கிட்டும். எதையும் நேர்மையாக கொண்டு செல்வீர்கள். பண வரவிற்கான வழிமுறைகள் உண்டாகும். தொழிலில் முன்னேற்றங்கள், லாபங்கள் கிடைக்கும். இயந்திர கோளாறுகள் சரியாகும். உங்களுடைய தொழிலுக்காக வாங்கியிருந்த கடனை திருப்பி செலுத்துவீர்கள். சிறு குறு வியாபாரம் செய்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் பிறக்கும். எவ்வளவு முதலீடு செய்கிறீர்களோ அதிலிருந்து உங்களுக்கு சில மடங்கான ஒரு வரவு கிடைக்கும். இவை உங்களுக்கு மகிழ்ச்சியையும் குதூகலத்தையும் ஏற்படுத்தும். வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான சிந்தனைகள் மேலோங்கும். சூழ்நிலைகள் சாதகமாக காணப்படும். உத்தியோக பணிகளில் துரிதங்கள் உண்டாகும். வேலை உயர்ந்த ஸ்தானத்தில் வருவீர்கள். உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளமும் ஊதியமும் உத்தியோகத்தில் அதிகரிக்கக்கூடும். பிள்ளைகளுடைய வாழ்க்கை வளர்ச்சியை விரிவாக்கம் செய்வீர்கள். விரும்பியதை வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள். வெளியூர்களுக்கு, வெளியிடங்களுக்கு போகக்கூடிய சூழல் ஏற்படலாம். மனதில் நம்பிக்கையும் முன்னேறுவதற்கான வழிமுறைகளோடு உழைக்கவும் செய்வீர்கள். உழைப்பே உயர்வு தரும் என்கிற தாற்பயத்தை உணர்ந்தவர்கள் நீங்கள். வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவங்கள் ஏற்படலாம். கணிதம் சார்ந்த துறைகளில் முன்னேற்றங்கள், நல்லதொரு வளர்ச்சி அதிகரிக்கும். அனுபவங்கள் மேம்படும் நாள். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய குணத்திற்கு தகுந்தாற்போல் இன்றைய தினம் நல்லதொரு அபிவிருத்தியும், தொழிலில் முன்னேற்றமும், லாபங்கள் மேம்படும் நாள். மக்கள் பணிகளில் இருப்பவர்களுக்கு நற்பேரும் கருத்துக்கள் வரவேற்கப்படும். அரசியல் மற்றும் அரசாங்க துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு கௌரவ பதவிகள் கிடைக்கும். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு உண்டாகும். கலை சம்பந்தமான துறைகளில், சினிமா மற்றும் அதை சார்ந்த துறைகளில் பயணிப்பவர்களுக்கும், பணி செய்பவர்களுக்கும், வள்ளித்திரை மற்றும் சின்னத்திரையில் பயணிப்பவர்களுக்கு ஆதரவு உண்டாகும். கலை சார்ந்த எண்ணங்கள் மேலோங்கும். கலை நுட்பத்தோடு உங்களுடைய வீட்டை அழகாக கட்டுவதற்கான யோகம் கிடைக்கும். புதிய வகை பொருட்களை, விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இந்த நாள்
உங்களுக்கு நல்ல மென்மேலும் பல சிறப்புகளை பெற்று தரக்கூடிய அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாகத்தான் அமைய போகிறது. ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உடல் நலம் மனநலம் சீராக இருக்கும். ஆரோக்கியம் தலை தூக்கும். பிடித்த உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். குடும்ப நபர்களோடு மகிழ்ச்சியாக இன்றைய நாளுக்கான பொழுதை கழிப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் அதிகமான நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல் வரவுகள் அதிகரிக்கும். சம்பாத்தியம் பிறக்கும். ஏற்றமாக இருப்பீர்கள். மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் உண்டாகும். குடும்பத்தில் தன வரவு பிராப்தி உருவாகும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. துரிதம் ஏற்படும். வேலைகளை விரைவாகவும் வேகமாக முடிக்கக்கூடும். இதனால் நன்மைகள் மிகுதியாகும். நலம் நிறைந்த நாள். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. முன்னேற்றங்கள் பிறக்கும். தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். பயணங்களை மேற்கொள்வீர்கள். பண வரவு அதிகரிக்கும். இந்த நாள் முயற்சிக்குண்டான முன்னேற்றங்கள் பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தை உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்த கன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும். தலைமுறையை காக்கும். குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 938111626636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், க்ஷேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அள்ள குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இன்றைய நாள் புதன்கிழமை, ஆவணி 26ஆம் நாள். செய்யக்கூடிய வேலைகளில் ரகசியங்களை பகிர்வதை தவிர்த்து விடுங்கள். உங்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை மற்றவர்கள் அறியாதபடி நடந்து கொள்வது நல்லது. எந்த ஒரு விஷயங்களிலும் பகுத்து அறிந்து ஆராய்ந்து செய்தல் வேண்டும். மாணவ செல்வங்களுக்கு படிப்பினுடைய நிலையை புரிதல் ஏற்படும். ஆராய்ந்து ஒவ்வொரு விஷயத்தில் பேசும் பொழுது சில சங்கடங்கள், பிரச்சனைகள் தீர வழிவகை உண்டு. பிறருடைய கருத்துகளுக்கு மதிப்பளித்து செயல்படுங்கள். எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் மேம்படலாம். உடன் பிறந்தவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். மற்றவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அறிந்து செய்வதே நல்லது. வீட்டில் இருப்பவர்களிடத்தில் அனுசரித்து போக வேண்டும். பெரியவர்களுக்கு தகுந்த மதிப்பளிக்க வேண்டும். யார் ஒருவர் தாய் தந்தையரை மதித்து அவர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு மதிப்பளித்து நடக்குகிறார்களோ அவர்களுக்கு ஜாதகத்தில் கிரக நிலைகள் சரியில்லை என்றாலும் கெடு பலன்கள் ஏதும் ஏற்படாது. கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக மாறிவிடும். இவை பிரபஞ்சத்தின் ரகசியம், சூக்ஷமத்தின் விதி. ஆகவே விருச்சிக ராசி அன்பர்களே, பெரியோர்களிடத்திலும் பெற்றோர்களிடத்திலும் அன்பு கூர்ந்து நடந்து கொள்வதே நல்லது.
எந்த ஒரு வேலைகளிலும் திருப்தியற்ற ஒரு நிலை இருக்கும். பிறர் செய்தாலும் உங்களுக்கு சந்தோஷம் என்பது காணப்படாது. இருந்தாலும் உங்களுடைய செயல்களில் இருக்கக்கூடிய உழைப்புக்கு தகுந்தாற் போல், முன்னேற்றத்திற்கு தகுந்தாற் போல் நன்மைகள் ஏதாவது ஒரு வகையில் வந்து சேரலாம். உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். ராசியிலேயே சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். சந்திர பகவான் நீச்சம் பெறுவது விருச்சக ராசியில் தான், உச்சம் பெறுவது ரிஷப ராசியில். ஆகவே விருச்சக ராசி என்பர்கள் மனம் சார்ந்த சஞ்சலங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். சந்திர பகவானுக்கான இந்த ஸ்லோகங்களை குறைந்தது 27 முறையாவது உச்சரித்து வாருங்கள். நன்றாக தண்ணீர் குடிக்க வேண்டும். இரவு நேரத்தில் பால் சார்ந்த உணவுகளை சாப்பிடுவது, பால் சாதம் சாப்பிடுவது நல்லது. இரவில் பால் உணவுகளை எடுத்துக்கொள்வதால் மன சங்கடங்கள் அகலம், சஞ்சலங்கள் நீங்கும். பால் என்பது வெண்மை நிறம், அதற்குண்டான அதிபதி சந்திர பகவானே. ஆகவே கோவில்களிலும் சரி பால் அபிஷேகம் செய்யலாம். பசும்பால் கொண்டு அபிஷேகம் செய்யுங்கள். கலப்படமற்ற பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்தால்தான் உங்களுடைய தோஷங்களும் அன்றாடம் நிகழக்கூடிய கிரக கோளாறுகளும் நீங்கும். ஆகவே விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான விஷயங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களோடு சில விஷயங்களை பகிர வேண்டாம். ரகசியம் காப்பது நல்லது. உழைப்பு அதிகமாக இருக்கும், அங்கீகாரம் கிடைக்காது. மனதில் கவலைகளை ஏற்படுத்திக் கொள்ளாமல் தன்னம்பிக்கையாக திடமாக இருங்கள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மதிப்பளித்து செயல்பட வேண்டும். எதையும் ஏறுமுகமாக பார்ப்பது நல்லது. வரக்கூடிய விஷயங்களை நன்கு ஆராய்ந்து திட்டமிட்டு செயல்படுத்துங்கள். நம்பிக்கை நிறைந்ததாக இருக்க வேண்டும். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமற்ற தன்மை இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பின் மீதான ஒரு ஆர்வம் என்பதோ திருப்தி இருப்பதோ இருக்காது. சில வேலைகளை அனாவசியமாக செய்ய நினைப்பீர்கள், அது கூடாது. எதிலும் கவனம், ஸ்ரத்தை தேவை. சாமர்த்தியமாக இருந்து செயல்பட முயற்சி செய்யுங்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சிறப்பாக வாழ, பல்லாண்டு காலம் வாழ பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் ஆவணி மாதம் 26ஆம் நாள், வளர்பிறை அஷ்டமி திதி, புத அஷ்டமி. இந்த நாளில் ஸ்ரீ கால பைரவருக்கான வழிபாடுதலை செய்யலாம். சிவபெருமானின் அம்சமாக திகழக்கூடியவர் தான் ஸ்ரீ கால பைரவர். காலனை வெல்லக்கூடிய ஆற்றல் சக்தி ஸ்ரீ கால பைரவருக்கு உண்டு. ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய தன் காலத்தை வணங்குவது சிறப்பு. காலச்சக்கரத்தை வணங்குபவர்களுக்கு அனைத்தும் சிறப்பாகவே அமையும். பிரபஞ்சத்தினுடைய தொடர்பு ஏற்படும். பிரபஞ்சத்தால் உங்களுக்கு நன்மைகள் விளையும். ஆகவே தனுசு ராசி அன்பர்களை கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானம் இளைய சகோதர பாவகத்தில் சனீஸ்வர பகவான் வக்கர நிலையிலும், சுகஸ்தானத்தில் ராகு பகவான், அயனசயன போகஸ்தானத்தில் சந்திர பகவான் விருச்சகத்தில், அதே போல 6ஆம் இடத்தில் ராசி அதிபதியான குரு பகவான் சஞ்சரிக்கிறார். 7ஆம் இடம் களத்திரஸ்தானம் மிதுனத்தில் செவ்வாய் பகவானும், பாக்யஸ்தானம் 9ஆம் இடம் தனுசு ராசிக்கு 9ஆம் வீடு என்பது தந்தைக்குண்டான பாவகம். அதில் சூரிய பகவானும் புதன் பகவான் சஞ்சரிக்கின்றனர். தசமஸ்தானத்தில் கேத்து பகவான் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம்.
இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்புகள் தான் இன்றைய தினம் இருக்கிறது. இதை வைத்து பலன்கள் எடுக்கும் போது தெய்வீக பணிகளில் ஆற்றல் அதிகரிக்கும், ஈடுபாடு உண்டாக்கும், தெய்வ தன்மையாளர்களாக இருப்பீர்கள். எண்ணத்தில் ஒன்று செயலில் ஒன்று என்பது இருக்காது. செயலில் வேறு எண்ணத்தில் வேறு என்பது போல இருக்காது. மனமும் உங்களுடைய குணமும் எண்ணமும் அனைத்தும் சீராக ஒரே நேர்கோட்டிலேயே அமையும். சில நேரங்கள் தவிர்க்க முடியாதபடி செலவுகள் வரலாம். பணத்தை எப்படி சேமிக்க போகிறோம் என்கிற பய உணர்வு மனதில் லேசாக எழலாம். 12வது வீட்டில் உங்களுடைய 9ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவான் 12ஆம் வீட்டில் இருப்பதால் இப்படிப்பட்ட சின்ன சின்ன சலனங்கள், சங்கடங்கள் மனதில் வந்து போகும். எதையும் பெரிதுபடுத்தாதீர்கள், இதுவும் கடந்து போகும் என இருப்பதே நல்லது. இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ் என்றார்கள். ஆக ஆத்ம திருப்தியும் மன திருப்தியும் மன சந்தோஷமும் வேண்டும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும். சந்திர பகவான் நீர் தத்துவம், நீர் காரகன். ஆகவே கடக ராசியின் அதிபதியும் அவரே. கடகம் என்றாலே நீர் ஸ்தானம், நீர் தத்துவம் கொண்டவை. ஆகவே அவர் சந்திர பகவான் உங்களுக்கு 12ஆம் வீட்டில் மறைவில் இருப்பதால் உடலில் நீர் சத்து குறைவாக இருக்கும். நல்ல பழங்கள், பழச்சாறுகள், அதிகமான நீர், மோர் உட்கொள்வது சிறந்தது. வெளியிடங்களில் சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள். உணவினால் சில உபாதைகள், உபத்திரவங்கள் வரலாம். உடலுக்கு தேவையான ஆரோக்கியமான பயிற்சிகளில் ஈடுபடுவது நல்லது. தனுசு ராசி அன்பர்களை வள்ளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு உயர்வு ஏற்படும். வாழ்க்கை துணைவரின் வழியில் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். நிதானமாக ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுத்த வேண்டும். ரகசியங்களை நிதானமாக வெளிப்படுத்துவது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் செந்நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையார் வழிபாடு நல்லது. கேத்து பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் சுக்கிர பகவானோடு இணைந்து இருக்கிறார். லாபஸ்தானாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறார். சில பணம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். தேவையற்ற விஷயங்களுக்காக பணம் செலவாகலாம். சேமிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். இருந்தாலும் அந்த பணம் வேறொரு விஷயத்திற்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். கவனம் தேவை. பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பிறந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. பரணி, பூரம், பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவானே வருவார். உங்களுடைய வார்த்தைக்கு தனி மதிப்பு இருக்கும், அந்தஸ்து இருக்கும், மரியாதை உயரும், கௌரவமாக இருப்பீர்கள். உங்களுடைய வார்த்தைகளுக்கு தனி மதிப்பு உண்டு. சமூக சிந்தனை அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. உத்திராடம் நட்சத்திரம் நெருப்பு. சிவபெருமானுடைய வழிபாடுதலை செய்யும் பொழுது வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு பயணங்கள் கைகூடும். நன்மைகள் மிகுதியாகும். முன்னேற்றங்கள் பிறக்கும். எதிர்பார்த்தபடி உங்களுக்கு பண தேவைகள் அதிகரிக்கும். இந்த நாள் அதிர்ஷ்டம், ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தை உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும், அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்த கன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும், தலைமுறையை காக்கும், குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள்.
தொடர்புக்கு 9381162636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி, உங்களுடைய நலன் கருதி, குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், க்ஷேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னி அம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையுடைய அருளை பெற வேண்டுகிறோம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் ஆவணி மாதம் 26ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது மகர ராசி அன்பர்களே, எதையும் சாதிக்க முடியும் என்கிற தன்னம்பிக்கை உணர்வு இருக்கும். மனதில் திடமும் சந்தோஷமும் குதூகலமும் நிறைந்தே காணப்படும். எதிர்பார்க்கக்கூடிய வேலைகள் உங்களுக்கு சிறப்பாகவே நடக்கும். நன்மைகள் மிகுதியாகும் நாள். மனச்சோர்வுகள் அகலும். சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். திட்டமிட்ட வேலைகள் சிறப்பாகவே நடக்கும். மூத்த உடன்பிறப்புகள் உங்களுடைய வேலைக்கு சாதகமாக இருக்கக்கூடும். விரும்பியதை விரும்பியபடி செய்து முடிப்பீர்கள். சாத்வீகமான நாள். பொறுமையும் நிதானத்தோடு எதை செய்தால் காரியம் நடக்கும் என்பதை புரிந்து கொண்டு செய்வீர்கள். மாணவர்களுக்கு ஆராய்ச்சி துறை சார்ந்த படிக்கக்கூடியவர்களுக்கு மேன்மை கிடைக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்களில் நாட்டம் பிறக்கும். நன்மைகள் அதிகம் விளையும் நாள். வீடு, மனை சார்ந்த விஷயங்களுக்காக பணத்தை ஒதுக்க முற்படுவீர்கள். வங்கி கடன் குறையும். சமத்துவமான சூழ்நிலைகள் உருவாகும். நண்பர்கள் முகாந்திரமாக அனுகூலம் நடக்கும். புதிய லட்சியங்களை மேற்கொள்வீர்கள். சில வேலைகளை நிர்ணயித்து அதற்கான பணிகளை செய்து முடிப்பீர்கள். ஆக்கம் ஊக்கம் நிறைந்த நாள். வியாபாரத்தினுடைய தொடர்பை அதிகப்படுத்துவீர்கள். நண்பர்கள் மூலமாக வியாபாரத்தை விஸ்தாரம் செய்வீர்கள். செல்வாக்கு அதிகரிக்கும். மேன்மை பெறுவீர்கள். புகழ் சேரும். இந்த நாள் யோகம் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய இறை வழிபாடு மிக மிக நல்லது. புதன்கிழமை தொழிலுக்கும் வித்தைக்கும் அதிபதியான ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாளையும் வழிபடுவது பல நிலைகளில் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கும். இந்த நாள் புத அஷ்டமி, அதாவது வளர்பிறை அஷ்டமி நாள். ஸ்ரீ கால பைரவருடைய வழிபாடு செய்பவர்களுக்கு செல்வாக்கு சொல்வாக்கு உயரும். பதவி அந்தஸ்து கௌரவம் அதிகரிக்கும். உயர்ந்த பதவியோடு வருமானமும் உயரும். சமூகத்தில் மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். புகழ் பதவி செல்வம் சேரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கு, கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான் இந்த கிரகங்களின் ஓரைகள் உங்களுக்கு உத்தமம், அதாவது நன்மையை தரும். குடும்பம் தொடர்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அதிகாலை பொழுதை எழுந்து சூரிய பகவானை தினம் தினம் வழிபடுங்கள். ஞானம் புகழும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, வினை முழுதும் களைவாய் சிவசூரியனே போற்றி போற்றி என்று சூரிய பகவானை வழிபடுங்கள். இந்த தமிழ் மந்திரத்தை 27 முறை உச்சரிக்க நவ கிரகங்களினுடைய ஆசியம், 27 நட்சத்திரங்களுடைய அருளும் உங்களுக்கு சாதகமாக இந்த நாள் கிடைக்கும். தினம் தினம் சொல்லி வாருங்கள். நிச்சயம் வளர்ச்சி நிறைந்த நாளாகவே அமையும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரும்பியதை செய்வீர்கள். மூத்த உடன்பிறப்புகள் உங்களுடைய செயலுக்கு சாதகமாக அமையும். விரும்பியதை வாங்கி மகிழ்வீர்கள். நன்மைகள் விளையும் நாள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ
அம்பிகை வழிபாடு நல்லது. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும். பிறரால் லாபம் உண்டு. நேர்த்தியாக சில வேலைகளை முடிப்பீர்கள். சாதுரியமான நிலை உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என தொளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து குடன் வேலே என்று முருகப்பெருமானை வழிபட்டால் செல்வாக்கு அதிகரிக்கும். செல்வ செழிப்பு சேரும். நன்மைகள் மிகுதியாக்கும். வாக்குஸ்தானம் சிறப்பாக அமையும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மை பொருந்திய நாளாகவே அமைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் ஆவணி மாதம் 26ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது கும்பராசி அன்பர்களே, ராசியிலேயே சனீஸ்வர பகவான் வக்கர நிலையிலும், 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான், 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம், 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய பாவகத்தில் குழந்தை, காதல், குல தெய்வம், மனம் சார்ந்த விஷயங்களை பற்றி சொல்லக்கூடிய இடத்தில் 3ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு 5ல், அதாவது மிதுனத்தில் சஞ்சரிக்கிறார். களத்திரஸ்தானம் 7ஆம் இடம் சிம்மத்தில் சூரிய பகவான் புதன் பகவான், 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் கேத்து பகவான் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். ராசிக்கு 10ஆம் வீடு தொழில் ஜீவனஸ்தானத்தில் 6ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு விருச்சகத்தில் 10ல் சஞ்சரிக்கிறார். இதுதான் இந்த நாளுக்கான கிரக அமைப்புகள். இதனுடைய அடிப்படையை வைத்து கணக்கிட்டு சொல்லும் போது உங்களுடைய குண நலன்களின் சந்தோஷம் அதிகரிக்கும். இழந்த பொருட்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். நேரத்தையும் காலத்தையும் தவறாது பயன்படுத்தினால் நிச்சயம் மேன்மைக்கு வர முடியும். உங்களுடைய வெளிப்படையான குணம் பலருடைய நம்பிக்கைகளை பெறக்கூடும். புதுவிதமான இடங்களுக்கு செல்லக்கூடிய யோகம் கிடைக்கும். பாக்கியம் கிடைக்க பெறுவீர்கள். வியாபாரம் தொடர்பாக வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு தனி மதிப்பு மரியாதை கிட்டும். சமூகத்தில் மேன்மை நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். கொடுத்த பொருட்களை வாங்கக்கூடிய நிலை ஏற்படும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சின்ன சின்ன சிக்கல்கள் அகலும். எதிராக இருந்தவர்கள் விலக்கி செல்லக்கூடும். கூட்டாளிகளுடைய ஆதரவின் மூலம் நன்மைகள் ஏற்படும். கும்பராசி என்பர்களை நண்பர்கள் மூலமாக ஆதாயம் உண்டு. பிறருடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். பிள்ளைகள் மூலம் பெருமைகள் நிறைந்த நாள். குழந்தைகளுடைய வளர்ச்சி காரணமாக சில முதலீடுகளை மேற்கொள்வீர்கள். படிப்பு சார்ந்த விஷயங்களில் அனுகூலம் உண்டாகும். உடல் நலம் நன்றாக இருக்கும். மனநலம் சீராகும். நல்லதொரு அந்யுன்யம் உண்டாகும். பொருளாதார நிலையில் ஏற்றம் பிறக்கும். உடன் பிறந்தவர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். தெய்வ காரியத்தின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் தொடர்பான விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது, நன்மையை தரும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கைகள் மேம்படும். அனுகூலம் நிறைந்த நாளாகும். நன்மைகள் விளையும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது.
காளி தெய்வத்தையும் வழிபடலாம். உக்ர தெய்வ வழிபாடு சிறப்பு. நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் விஷயங்களில் இழந்த பொருட்களை மீட்டெடுப்பீர்கள். அனுகூலமான பலன்கள் கிட்டும். தொழில் மனை வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். தொழில் சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும். எதிராக இருந்தவர்கள் விலகி போவார்கள். நட்பு நிறைந்த நாள். ஆதாயம் பெருக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதனை வழிபடும் நாள். காரிய அனுகூலம் இருக்கும். நன்மைகள் விளையும். எதிர்பார்த்த வேலைகள் கை கொடுக்கும். இந்த நாள் முயற்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்யுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். பெரியவர்களுடைய ஆசையோடு இந்த நாளை தொடங்குங்கள். எதிர்பார்த்த நற்செய்திகள் கிடைக்கும். நன்மைகள் விளையும் நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தை உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும். தலைமுறையை காக்கும். குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381626236. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், க்ஷேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீனராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கே போற்றி. ஓம் ஸ்ரீ மீனராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் ஆவணி மாதம் 26ஆம் நாள் வளர்பிறை அஷ்டமி திதி. ஸ்ரீ கால பைரவர் வழிபாடு நல்ல உயர்வினையும் அந்தஸ்தையும் செல்வாக்கையும் செல்வ செழிப்பையும் கௌரவத்தையும் கொடுக்கும். நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் வழங்கக்கூடியது ஸ்ரீ வளர்பிறை அஷ்டமி நாள். அதிலும் ஸ்ரீ கால பைரவர் வழிபாடு பல நிலைகளில் உங்களுக்கு உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கும். ராகு பகவான் ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். எதை செய்தாலும் மிக பெரியதாக செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருப்பீர்கள். மீனராசி அன்பர்களே, 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம். 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். தந்தை வழி உறவுகளிடத்தில் விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். யாரையும் எந்த விதங்களிலும் விமர்சனம் செய்ய வேண்டாம். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிட்டும். முயற்சிக்கு உண்டானபடி மதிப்பு தாமதமாக அமையும். கடனால் அவதிப்படுபவர்கள் சில பிரச்சனைகள், சில நெருக்கடிகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். பண வரவு வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். தனம் நிறைந்த நாள். ஏற்றங்கள் பிறக்கும். தனித்திறமைகளை புரிந்து கொள்வதற்கான சூழல் அமையும். வெகு தூரம் சென்று வேலைகளை சிறப்பாக முடிப்பீர்கள். நீண்ட தூர பயணம் சார்ந்த எண்ணங்களில் மாற்றங்கள் வரலாம். இன்பம் நிறைந்த நாள். மன கஷ்டங்கள், கிளேசங்கள் அகலும். ராசியினுடைய 7ஆம் பாவகம் களத்திரஸ்தானத்தில் கேத்து பகவான், சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். ராசிக்கு 9ஆம் வீட்டில் சந்திர பகவான், அயன சயன போகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிக்கிறார். மீனராசி அன்பர்களை இறை வழிபாடு தினந்தோறும் செய்தல் அவசியம். பிடித்த இடங்களுக்கு சென்று வாருங்கள். அதிலும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். தடை தாமதங்கள் நீங்கும். ராசிக்கான அமைப்பு படி உடல் நலம் நன்றாக இருக்கும். உயர்வான நிலைக்கு வருவீர்கள். வியாபாரத்தில் அனுகூலம் ஏற்படும். வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள். சாமர்த்தியத்தின் மூலம் நன்மைகள் மிகவும் பெறக்கூடும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும்.
குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. அனுசரித்து செல்லுங்கள், விட்டு கொடுத்து போக வேண்டும். எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுவடை செய்கிறீர்கள். நன்மைகளை விதையுங்கள், நல்லதையே கிடைக்கும். பிறருடைய விஷயங்களில் தலையிடாதீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும், மரியாதை கூடும், நன்மைகள் விளையும் நாள், முன்னேற்றங்கள் பிறக்கும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் ஏற்படும், இன்பம் நிறைந்த நாளாகும். எதிர்பார்த்த வேலைகள் சிறு தூர பயணங்களுக்கு பிறகு நடக்கும். தனித்தன்மைகளை உணர்வீர்கள். திறமைக்கு ஏற்றாற்போல் வியாபாரம் பெருக்கும், தொழிலில் முன்னேற்றங்கள் கிடைக்கும். சாதுரியமாக செயல்படுவீர்கள், நன்மைகள் விளையும் நாள். எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ்வதற்கான அனுகூலம் நிறைவாகவே இருக்கும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி.